வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜாஸ்மின். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து வரிசையா ஹிந்தியில இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களுக்கு காக்கா கிக்கி வரிசைன்னு சொல்ற பாரகடி எவ்ரி வீடியோலையும் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்றதுக்காக நம்மளுக்கு சொல்லி பார்த்துக்கிட்டோம் என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறக்காக. அது எழுதிட்டே வரோம் இல்லையா? அதுல த வரிசைக்கு முதல் எழுத்துக்கு நம்ம வந்து பாரகடி எழுதிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் லெட்டருக்கு எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, த வரிசையில நம்ம முதல்ல எழுதின எழுத்து வந்து THA த அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ரெண்டாவது எழுத்து என்ன பார்த்தோம்? THHA த. அதாவது இத்து தாவும் சேர்ந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். சரியா? THHA அதாவது த. முதல்ல பார்த்தது த. நான் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? தானாவ எந்தவித சிரமமும் இல்லாம அழுத்தம் இல்லாம சாதாரணமா உச்சரிச்சா த. இது த. எப்படி எழுதணும்? ஒரு சின்ன சுழி மாதிரி போட்டு இப்படி வளைச்சு இப்படி மேல போய் கீழே வந்து இப்படி தலைக்கோடு போட்டு த. நெக்ஸ்ட் தா. தா அதாவது அந்த இத்தனாவை சேர்த்து அழுத்தி சொல்லணும். சரியா? எழுத்து ஒரு தொணைக்கால். இந்த எழுத்துக்கு வந்து இந்த இடத்துல தலைக்கோடு வராது. நம்ம வந்து கான்சனன்ஸ் எழுதும் போதே அதை பார்த்துருப்போம். இந்த மாதிரி சுழியோ ஒரு ஆரம்பமோ முட்டை மாதிரி போடுற எழுத்து வந்துச்சுன்னா அதுல வந்து தலைக்கோடு டச் ஆகும். சரியா? த தா. அடுத்தது தி. தி எழுத்து இந்த தொணைக்கால் எழுத்துல இருந்து எழுத்துக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிடணும் எழுத்தோட லெவல்ல. இப்போ இதுக்கு தலைக்கோடு வரும்போது இதுக்கு தனியா போடணும். இந்த இடத்த டச் பண்ணாம இதுக்கு தனியா போடணும். தி. சரியா? தி. நெக்ஸ்ட் தி. தி எழுத்து முன்னாடி வந்த தொணைக்கால் எழுத்துல இருந்து எழுத்துக்கு அடுத்து வந்துடணும். இப்ப இது ரெண்டு கோடும் சேமா வந்துட்டதுனால இதை டச் பண்ண வேண்டியது. அதனால நம்ம வந்து சேர்த்து தலைக்கோடு போட்டுருவோம். சரியா? இப்ப இது வந்து இதை கிராஸ் பண்ணி இது உள்ள வருது. அதனால நம்ம வந்து இதை டச் பண்ணாம இருக்கிறதுக்காக இதுக்கு தனியா தலைக்கோடு இதுக்கு தனியா தலைக்கோடு போட்டுட்டோம். தி. து. து எழுத்து எழுத்துல இருந்து நம்மளை பார்க்க ஒரு சொல் து. அதாவது இத்து தாவும் சேர்ந்த ஒரு உச்சரிப்பு து. அழுத்தமா து. அடுத்தது தூ. தூ எழுத்து ஊனா நம்மளை பார்த்து ஊன்னா இப்படி வெளியில தூ. தலைக்கோடு இந்த அந்த சுழியில வந்து டச் பண்ணாம தலைக்கோடு. சரியா? தூ. அ இ இ உ உ ரு. சோ ஸ்பெல்லிங் த்ரூ. த்ரூ எழுத்து சின்னதா ஒரு சி மாதிரி ஒரு சிம்பல் த்ரூ. THHE தே. தே அதாவது சொல்லும் போது இத்து சவுண்ட் வந்து தானா சவுண்ட் வெளியில வரும். தே எழுத்து எழுத்து மேல ஒரு கொம்பு தே. THHAI தை. தை எழுத்து எழுத்து மேலேயே ரெண்டு கொம்பு தை. தை. THHO தோ. தோ எழுத்து ஓனா சவுண்ட் வந்துருச்சுனாலே ஒரு தொணைக்கால் வந்து தொணைக்கால்ல ஒரு கொம்பு வரும். தோ. தோ. அடுத்தது ஓ சவுண்டுக்கு அடுத்து ஆவ். தவ். தவ். சரியா? எழுத்து ஒரு தொணைக்கால் தொணைக்கால் மேல ரெண்டு கொம்பு தவ். தவ். அ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஆவ். ஸோ அடுத்த எழுத்து அம். ஸ்பெல்லிங் தம். தம் அதாவது எழுத்து தலைக்கோடு இங்க ஒரு புள்ளி எழுத்து மேல ஒரு புள்ளி தம். அடுத்தது தஹ. தஹ எழுத்து தலைக்கோடு சைடுல ரெண்டு புள்ளி தஹ. உச்சரிப்பு இன்னொரு தடவை பார்ப்போம். த. இந்த எழுத்து நீங்க மெய் எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்ததை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இத்து தாவும் சேர்ந்த ஒரு சத்தம் எப்படி வரணுமோ வெளியில வரும்போது சொல்லும் போது அந்த சத்தம் வரும். த.
ता ती ती तु तू त्रु त्रु ते தை தோ தௌ டம் தஹ. ஓகே, இன்னைக்கு நம்ம தாவரிசையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது எழுத்தான THHA அப்படிங்கிற எழுத்துக்கு வாரக்கடி எப்படி எழுதணும் அப்படின்றத எழுதி பார்த்துட்டோம். வழக்கம் போல சொல்லியும் பார்த்தாச்சு. சரியா? இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற போற விஷயம் என்ன அப்படின்னா, ஜீன்ஸ் பேண்ட் லெகின் போடுறோம் இல்லையா, அது ரொம்ப கம்ஃபர்டபுளான உடையா இருக்கு அப்படிங்கிறது என்னவோ மறுக்க முடியாததுதான். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, டக்குன்னு மாட்டிட்டு கிளம்பிடலாம். ஸோ ஜீன்ஸா இருந்தா துவைக்க வேண்டியதுல ஒரு வாரம். அதுல பிளஸ் பாயிண்ட் வந்து நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதுல இருக்க மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோமா, இப்போ ஜீன்ஸ்னா கிச்சனு போடுறாங்க இல்லையா, அதுவாகட்டும், பெண் குழந்தைங்களுக்கு லெகின் போட்டு விடுறாங்க, அதுவாகட்டும், தொடர்ந்து அந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுடைய தொடைப்பகுதி இருக்கு இல்லையா, நம்மளுடைய தொடைப்பகுதி வந்து காலிலே இருக்கிறதுலே பெரிய இடமா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 1000 அறிவியல் காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் தன்மை உருவாக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள், பெண்களுக்கான ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன், இது ரெண்டுமே வந்து உடம்புல அந்த வெப்பநிலைய ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ற இடம் வந்து நம்மளுடைய தொடைப்பகுதியில தான் அந்த ப்ராசஸ் வந்து நடக்குமா. ஸோ தொடர்ந்து அதை வந்து டைட்டன் பண்ணி போட 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னா முந்தி இல்லாத அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 10 பருவங்கள்ல இருந்தே, ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்தே என்னன்னு பார்த்தா ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய வருது. குறிப்பா சிறுமிகளுக்கு, பெண்களுக்கு, அந்த மாதிரி வளரிளம் பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வித்தியாசமா வருது. அதுல ஒரு பெரிய இது வந்து குழந்தை இல்லாதது வரைக்கும், அது வரைக்கும் வரிசையா லிஸ்ட் போட்டோம்னா என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னா நிறைய சொல்ல வேண்டிய வரும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறினது, உணவு முறை மாறினது, இன்னைக்கு கெமிக்கல் கலந்த காய்கறி சாப்பிட்றோம், வைக்கிறோம், புகை, பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி 1000 காரணம் இருந்தாலுமே வந்து இந்த ஜீன்ஸ் கிளாத்தும் லெகின் கிளாத்தும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. குழந்தை பேர் இல்லாததுக்கு கூட அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ முடிந்தவரை தவிர்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனல்ல இருந்து ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பத்தின உங்களோட ஒப்பீனியனை பதிவு பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜஸ்ட் ஹிந்தி. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.